இன்றைக்கி ரொம்ப நாள் பொறுத்து பிளான் போட்டு டிமார்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். டிமார்ட் போகிறோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சும்மா போனால் கூட ஒரு 2-3 பேக் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி பிளான் பண்ணி வேறு போகிறேன். நேத்தோட vlog நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே vlog. ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அத்தர்வை தான் கூட கூட்டிகிட்டு வந்து, இந்த பையனை கூட கூட்டிகிட்டு வந்தாலே பிரச்சனை. ஸோ 1008 கண்டிஷன்ஸ் போட்டு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் அது எல்லாமே இங்கே வந்து மறந்து போயிடும். நானும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே சரி போனால் போதுன்னு வாங்கி கொடுத்துருவேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்குவான். ஸ்நாக்ஸ் சுத்தமாக எனக்கு வந்து அந்த பிஸ்கெட்டு சிப்ஸ் அதெல்லாம் நான் வீட்டில் ரொம்ப கம்மி வாங்குறது. பட் இங்கே வரோம் அப்படின்னாக்கா வேறு வழியில் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு ஆனால் மல்லிகை சாமான் தான் வாங்க வந்த டீ தூள், காப்பி தூள், அரிசி, பருப்பு, பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா ரைஸு, ஸ்பைஸ் ஐட்டம்ஸு, டூத் பேஸ்ட்டு, நம்ம இந்த ஹார்பிக்கு, டாய்லெட் சப்ளைஸ் அது எல்லாமே கொஞ்சம். அப்புறம் வேறு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸஸ் மெயினாக வாங்கினோம் பசங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சாஃப்டி கண்டிப்பாக அத்தர் வந்து கேட்பான். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இந்த சாஃப்டி கிடைக்கும். ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும் போது நிறையா சாப்பிட்ருக்கேன். பட் இப்போ எனக்கு அந்த அவ்வளோ அந்த பிடிக்கல. ஸோ அன்றைக்கி நல்லா மழை வேறு. சரி வந்துட்டோம். போகிற வழியில் வந்து கொஞ்சம் காய்கறி கூட வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணோம். அங்கே வந்து சாண்ட்விச்சஸ் அத்தர் கேட்டான். ஸோ 2 பேருமே பாதி ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சாண்ட்விச் வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு வந்து பானிபூரி, ஆஹா செம்ம வெதர் அன்றைக்கி. ஸோ பானிபூரி சாப்பிட்டேன். அத்தருக்கு வந்து பானிபூரி சாட் ஐட்டம்ஸே அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் சாப்பிடும் போது ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கிப்பேன். அவனுக்கு ட்ரை பூரினா சாப்பிடுவான். அப்புறம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பஜ்ஜி பக்கோடா இருந்துச்சு, கொஞ்சம் வீட்டுக்கு பேக் பண்ணி போயாச்சு. அத்தர் வந்து இந்த நியூட்டெலா சாண்ட்விச்சோ ஏதோ அது வந்து மல்டி கிரெயின் ஹோல் வீட் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஜங்க்குனா ஜங்க், அவ்வளோதான். நல்லா மழை தூரிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அத்தர் விஹான் ஸ்கூல் பக்கத்துலேயே டிமார்ட் இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னாவே டிமார்ட் பிளான் பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கம்மி நாங்கள் வந்த புதுசில். ஆனால் இப்போ நிறைய சர்வீசஸ், நமக்கு ஹோம் டெலிவரி இருக்குது, பிக் பாஸ்கெட் இருக்குது, பிளிங்கெட் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான கடை வந்தாச்சு. நான் எப்படியும் பசங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு போவோம், அப்பயே நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லைனாலும் நமக்கு வந்து ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி இந்த வாட்டி டிமார்ட் போகிறோமேன்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்காமல் வச்சுருந்தேன். சரி இங்கே போகணும் அப்படின்னாக்கா 1 மாதம் 1.5 மாதத்துக்கு வர மாதிரி மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடலாம். டூத் பேஸ்ட்டு, என்னென்னவோ டிஃபன் பாக்ஸஸ், அந்த குட்டி பக்கெட் வந்து என்னோடய யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு வெளியில் ஒரு கார்டன் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து குழா போட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து இருக்கிற பக்கெட்டு வீணாக போச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ இந்த குட்டி பக்கெட் அழகாக இருந்துச்சு, இது வாங்கியாச்சு. அப்புறம் இந்த ரோல்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி நீளமான டிஃபன் பாக்ஸ் வேணும், அது ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் நான் போனேன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருவேன். ஏன்னா டக்குன்னு பர்த்டே அப்படி இப்படி இல்லை வீட்டுக்கு யாருனா குழந்தைங்க வராங்கன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு இந்த மாதிரி டிமார்ட் போனோன்னா 2-3 எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுப்பேன். அத்தர்வோட ஃபேவரட் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்ல ஒரு சிப்பர் வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. இது வந்து மங்கள் தீப்னு சொல்லி இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா வாங்கிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட், இது எதனாலன்னு சொல்கிறேன், ரொம்ப ஸ்பெஷல் vlog வரப்போகுது. ஸோ நம்ம வீட்டில் ஒரு பூஜை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஆடி வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்போவுமே பண்ணதில் ஆசை மட்டும் தான் வச்சுருந்தேன், பண்ணணும்னு சொல்லி. பட் பண்ணியிருக்கேன், அந்த vlogகும் வரும். அப்புறம் பக்கத்து வீட்டு டிஃபன் பாக்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு, டிஃபன் பாக்ஸ் காலியாக கொடுக்க கூடாது, ஸோ கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ கால்சியம்மு பார்த்திங்கன்னா இப்போ பசங்க ஸ்பெஷலி விஹான் வந்து பாலே குடிக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த சிக்கி மிட்டாய், இந்த நமக்கும் இந்த லேடிஸ்க்கும் கால்சியம் தேவை இல்லையா, நானும் அந்த அளவுக்கு பால் குடிக்க மாட்டேன். ஸோ இது வந்து என்னது எள்ளு பார்ஸ் கிடச்சிச்சு, அது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டிமார்ட் ஷாப்பிங். அத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த கெலாக்ஸ் வந்து இங்கே போனால் ரொம்ப அடம் பிடிப்பான். நான் சாக்கோஸ் கெலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதே இல்லை. ஸோ இங்கே போனால் மட்டும் ஒரே ஒரு போர்ஷன், ஒரு குட்டி பேக்கெட் மட்டும் அலோவ் பண்ணுவேன். ஸோ இந்த அழகான பாக்ஸ் வந்து நமக்கு பத்திரிகை வைக்கும் போது நம்ம பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாங்க பத்திரிகையோடு. இதுலேயும் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது போக வர நாங்கள் அப்படியே மஞ்சிங் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் கொஞ்சம் ரீஃபில் பண்ணியும் வச்சுப்போம். ஸோ பசங்களுக்கு மார்னிங் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது இல்லை எப்பயாவது வரும்போது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள், நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்கள் பக்கத்தில் மழை ஸ்டார்ட் ஆகி போச்சு, உங்களுக்கு சவுண்டு வரும். ஸோ நைட்டுக்கு வந்து ஏதாவது சமைக்கணும். அண்ட் நான் ஊதுவத்தி வாங்கினேன் இல்லைங்களா, அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் இம்மீடியட்டாக வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு விளக்கு வச்சு அந்த இன்சென்ஸ் ஸ்டிக் வச்சேன். ரொம்ப அருமையாக இருக்குது. 5 எக்ஸாட்டிக் ஃப்ளேவர்ஸ், பிளாசம், அப்புறம் என்னென்னவோ ஃப்ளேவர்ஸ், ரோஸு, சந்தனம், லாவெண்டர் அப்படியெல்லாம். அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அத்தர்வோட சாய்ஸு.
ஸோ எல்லாம் எனக்கு வந்து வந்த உடனே எல்லாமே பேக்ஸ் காலி பண்ணி அந்தந்த இடத்துல வச்சாதான் நிம்மதி. அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேறு பார்க்கணும் டின்னருக்கு இனிமே தான். ஸோ இந்த vlog வந்து 2-3 நாளோடது மிக்ஸ்டு கம்பைன்டு குரூப்டு vlog. ஸோ பசங்களுக்கு அன்றைக்கி காலையில் ரோல் பண்ணி கொடுத்துருந்தேன் லஞ்சுக்கு. இது வந்து அடுத்த நாள் நைட்டுக்கு மிச்சம் மீதி சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்த மழை காலத்தில் எனக்கு சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சு. பழசோறு, நல்லா சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, கோவக்காய் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் வந்து குக்கரில் குழஞ்ச மாதிரி காலையிலேயே ரைஸ் வச்சுட்டேன். பசங்களுக்கு வந்து அன்றைக்கி தான் நான் ரோல் பண்ணி கொடுத்தேன், கன்ஃபியூஷன். ஓகே, ரோல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரேப்ஸ் ரோல்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். வாரத்தில் ஒரு வாட்டினா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இது வந்து அந்த இது இருக்குது இல்லைங்களா, பாட்டில் கார்டு சொரைக்காய், அதில் வச்சு ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்னா எந்த மசாலா இல்லாமல் ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி போட்டு தண்ணியாக கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து சாப்பாடோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி 7:30 மணிக்குள்ளே என்னோடய லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. காலையில் 7:30 மணிக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து மோர் குழம்பு இருக்குது. ஏன்னா அவங்க இந்த டிஷ் நார்த் இந்தியன் ஃப்ளேவர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இஷ்டமாக சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் எல்லாம் ஊற்றி நம்ம அரைச்சி குழம்பு வச்சா அவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து பசங்க நான் சாப்பிடுவோம். நேற்று என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோ பார்த்தீங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற. இன்ட்ரெஸ்டட் இருக்குது, டைம் இருக்குனாக்கா பாருங்கள். இன்றைக்கி இன்னும் மழை வரல. நேற்று இப்படி தான் இருந்துச்சு, 7 மணிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. அப்பா, மிட் நைட்டு வரைக்கும் மழை. இன்றைக்கி வந்து நல்லா மட்டன் போன் போட்டு சூப் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். செம்மையாக ஒரு வீடியோ எடுத்தோம். ஓகே, ஃபுல்லாக ப்ராப்பராக தெரிஞ்ச ரெசிபி தான், பட் அதை வந்து நம்ம ஒரு காலத்தில் அப்லோட் பண்ணியிருப்போம். தேடுனா நமக்கு ரெசிபி கிடைக்குமா, சரி நான் பண்ணும் போது கொஞ்சம் ரெசிபியும் எடுக்கலான்னு எடுத்துகிட்டு அந்த வீடியோ எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு? 5 ஆகஸ்ட் 15க்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அமேசானில் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயாச்சு 6ஆம் தேதியிலேருந்து 11th வரைக்கும் மட்டுமே. ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. 1500 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், 50% 80% வரைக்கும். ஸோ நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் 1500+ டாப் பிராண்ட்ஸ் அண்ட் 4 lakh+ ஸ்டைல்ஸில் கிடைக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இப்போது வாங்குறதுல நமக்கு ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அமேசான் ஷாப்பிங் ஹாலில் இந்த மாதத்தோடது ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். நல்லா பிரைட், பார்த்தீங்கன்னா இது பார்த்தாவே தெரியும் ஃபெஸ்டிவல் லுக். இது வந்து சைடில் ஸ்லிட் கிடையாது. ஸ்லிட் இல்லைனா நம்ம வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி, கவுன் மாதிரி, ஒரு ட்ரெஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். முன்னாடி லுக், ஃப்ரண்ட் லுக், ஃபுல் லுக். ஸோ பாருங்கள், ஒரு ஃப்ராக் மாதிரி நல்லா இது வந்து ஃபுல்லாக முட்டியிலேருந்து கீழே இருக்கும். ஸோ ஆனால் என்ன சொல்கிறது, ஆங்கிள் லெங்த் கிடையாது. ஸோ கீழே வந்து நம்ம லெகிங்ஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். நல்லா ஒரு கோல்டன் துப்பட்டா இதோட மேட்ச் பண்ணி போட்டால் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. இந்த துர்கா பூஜையில் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தான் நமக்கு ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இங்கேயும் அதே மாதிரி சீக்வன்ஸ், ஜெரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டை கொடுத்துருக்கு. ஃபெஸ்டிவல்ஸுன்னு இல்லை, இது நார்மல் ரெகுலர் வேராக கூட யூஸ் பண்ணலாம். ரேயான் ஃபேப்ரிக்கில் இந்த ஃப்ளேட் ரெட் குர்த்தியோட விலை 985 rupees. இது வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததை விட நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கும் நான் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பிளெயினாக சிம்பிளாக ஒரு க்ரீம் கலர் ஓகே குர்த்தி அப்படின்னு வாங்கினேன். இது வந்து செட் ஆக்சுவலி. இது பாருங்கள், இது கூட வந்து எலாஸ்டிக் போட்டு நல்ல ஒரு பாட்டமும் கொடுத்துருக்கு. இங்கேயும் வந்து கீழே இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, பேஜில் கோல்டன், டல் கோல்டு, செம்மையாக இருக்குது. உள்ள லைனிங் இருக்குது. இந்த இதுவே பாருங்களேன், அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெஸ் வந்து நல்லா கோல்டு ரெட்டு, அது வந்து கேட்கவே வேணாம். அப்படியே வந்து ராயல் ரிச் காம்பினேஷன், நல்ல கிராண்ட் காம்பினேஷன், ஃபெஸ்டிவ் காம்பினேஷன். பட் இது வந்து கலரும் ரொம்ப பேசிக் பேஜ் கலர். அதில் வந்து டல் கோல்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. மெஷின் எம்ப்ராய்டரி தான். ஆனால் இதில் இருக்கிற எலிகன்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் கிடையாது. அதுவும் எலிகெண்ட் தான், பட் இது வேறு மாதிரி எலிகன்ஸ். பாருங்கள், கீழே மட்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு பாப்அப், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது, எலீட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதோட நம்ம நல்லா ஏற்ற மாதிரி துப்பட்டா போட்டோ வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். நல்லா பெரிய கோல்டன் ஜும்கா போட்டுக்கோங்க. ஆஹா, சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம கொடுத்த விலை விட அதிகமாக எடுத்து காட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செட் இது. வெரி பியூட்டிஃபுல், ஜஸ்ட் லைக் அ வாவ்.
ஆஃப் ஒயிட் சந்தேரி எம்ப்ராய்டர்டு ஸ்ட்ரெயிட் குர்த்தா வித் பேண்ட்டோட விலை 899 rupees. அடுத்தது வந்து இந்த பீபாவோட குர்த்தி பேண்ட் செட். நல்லா பந்தோபஸ்தா கரமாக வின்டருக்கு பர்ஃபெக்ட். ரொம்ப ரொம்ப வார்மாக இருக்கும். இந்த துணி அப்படி நல்ல குவாலிட்டி. பீபான்னு இருக்கும்போது குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ், லுக்ஸில் நோ காம்ப்ரமைஸ், நல்ல எலிகெண்ட்டாக இருக்கும். ஒயிட் அண்ட் க்ரே. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் மாதிரி ஃபுல்லாக பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் டு சேம் துணியில் நல்லா பாருங்கள் பந்தோபஸ்தா ரிங்கிள் ஃப்ரீ. இது உங்களுக்கு வந்து அந்த அயன் எல்லாம் போடணும்னு இதுவே கிடையாது, டென்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து பேண்ட். ஸோ பேண்ட் அண்ட் குர்த்தி செட். இதுக்கு துப்பட்டாலாம் தேவையில்லை. வின்டருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சில்டு கிளைமேட்டுக்கு மான்சூனில் செம்மையாக இருக்கும். கை கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் கை. இந்த ட்ரெஸ் போட்டோன்னா, இந்த குர்த்தி செட் போட்டோன்னா ஸ்வெட்டர் ஷாலுக்கு அவசியமே கிடையாது. அப்படியே நமக்கு வந்து வார்மாக இருக்கும். சாஃப்ட் மெட்டீரியல், வார்ம் அண்ட் கோசியாக இருக்கும். இதுதான் ஃபுல் லுக். பீபா பாலிஸ்டர் பிரிண்டட் சூட் செட் ஓட விலை 1449, 1449 ரூபாய். நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலர். இந்த மாதிரி கலரில் வந்து இப்போல்லாம் நிறைய குர்த்திஸ் நான் பார்க்க கிடைக்கல. ஸ்பெஷலி இந்த கலர் காம்பினேஷனில் நல்லா ஸ்கை ப்ளூ, பச்சை, கொஞ்சம் லைட் க்ரீன், அங்கங்கே பாப்அப் கலர், சில்வர் லைனிங், சில்வர் பைப்பிங்கில் பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் இங்கே இந்த ஜிக்னா ஒர்க் கொடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிள், ரெகுலர் வேருக்கு சூப்பராக இருக்கும். துப்பட்டா இதுக்கு ஆப்ஷனல். போட்டாலும் நல்லாயிருக்கும், போடலனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கேஷுவல், நல்ல ஹாப்பி கலர் காம்பினேஷன். லைட் ப்ளூ கலர் ரேயான் குர்த்தி ஓட விலை 895 rupees. 5% கூப்பனும் இருக்குது. அவ்வளோதான். ஹாலோட லாஸ்ட் ப்ராடக்ட் ஐட்டம் வந்து இதுதான் நான் போட்டுட்ருக்கிற ஒரு டிஷர்ட் மாதிரி லாங் ட்ரெஸ். இது கொஞ்சம் முட்டிக்கு கீழே வரும், ரொம்ப கம்ஃபர்டபுள். சைட் ஸ்லிட் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வித் லெகிங், வித்தவுட் லெகிங். ஸோ வீட்டில் போடுறதுனால நம்ம லெகிங் எல்லாம் தேவையில்லை. ரொம்ப கம்ஃபர்டபுள், நல்லா சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ இதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். நல்லா பிரைட் ரேடியம் கலரில் லாங் டிஷர்ட் காட்டன் மெட்டீரியலில் விலை 499 rupees. இது நைட்டி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரீடம் சேல் ஓட ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.